இன்னைக்கு வந்து அஜுக்கு வந்து பர்த்டே. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா வந்து கேக் பண்ண போறோம். நாங்கள் கேக் வந்து ஆர்டர் பண்ணலான் இருந்தோம், லாஸ்ட் மினிட்ல பண்ண முடியல. பட் ஆனால் அந்த அக்காவோட கேக்கை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி நான் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ண போறேன். அந்த ஒரு காரணத்தினால இப்போ நாங்களே என்ன பண்ண போறோம்னா கேக் பண்ண போறோம், இல்லை ப்ரௌனி பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஏஸ்தட்டிக்காக சமைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் அந்த அட்மாஸ்பியர் வந்து எங்ககிட்ட இல்லாத காரணத்தினால் நாங்கள் இப்படியே உட்காந்து இப்படியே சமைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 எக் எடுத்துக்கிறோம். உடைக்கிட்ட ஆமாம் உடச்சி அந்த விஸ்பேங்க ஒரு முட்டை இந்த இதுலேயே போடு, இதில் போடு, கீழே தான் வைக்கணும். கொத்து பரோட்டா ரெடி. அந்த சைடில் எல்லாம் ஆகுது. சரி அங்கே இருக்கு பாரு டிஷ்யூ. அப்படிதான் எனக்கு முட்டை உடைக்கணும். கொத்து பரோட்டாலாம் அப்படிதான் போடுவாங்க. டிஷ்யூ 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 இங்கே போடு. இப்படிதான் பண்ணுறப்போ கீழெல்லாம் ஆகுது. இதில் தொடச்சிக்கலாம். வயிறு எனக்கு அப்படியே அதெல்லாம் அப்படிதான் ஆகும். ஸ்மெல்லு வரும். அப்போதான் கொத்து பரோட்டா போட முடியும். இந்த விஸ்க் விஸ்க் விஸ்க். சரி எங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. வீடியோ பார்த்து தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதில் என்ன கொட்டணும் கொட்டுங்க. இரு நீ ஃபஸ்ட்டு அதை நல்லா கலக்கு. தான் கலக்கணும். அப்போ தான் அது நீ மறுபடியும் கலக்க அது கெட்டியாயிரும். மெல்ட்டு தான் ஆகுமா, பட்டர் ஹீட் ஆகுமா. அப்படியே அதில் ஸ்பூனில் மேலே இப்படி வரவே வெறும் இதாக போட்டேன்னா வெரி குட். நெக்ஸ்ட் வீடியோ கட் பண்ணி தானே போட போகிறேன் ஷார்ட்ஸ். கட் பண்ண எவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகுது நீங்கள் பாருங்க. ஆமாம் அது வந்து பட்டர் வந்து ஹீட் ஆகுமா. ஓகே இவன் கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் டென்ஷனாக மெண்டல் மாதிரி பேசுவான். நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இப்போ வந்து கோகோ பவுடரும் இதில் வேற என்ன போட்டோம்? மைதா. வெரி குட். உனக்கு சாக்லேட் தரேன். இப்போ வந்து இது வந்து சர்க்கரை. முட்டையில் சர்க்கரை. ஐயோ சாரி ஃபேன் ஓடிட்டு இருக்கிறதுனால இதாவது பண்ணு. ஸ்லோவாக பண்ணு. கொட்டி தொலை. இவன் எவ்வளோ வாய் பேசிட்டு இருக்காங்க, அவன் எவ்வளோ சைலண்டாக கலந்துன்னு இருக்கிறான். கீழே மேலெல்லாம் வரும், கீழே மேலெல்லாம் வரும். அதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன போடுறதுனே தெரில. இது போடணுமா இல்லை இது போடணுமான்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பவுடர் பேஸ்ட்லேயே போயிடலாம். இது சுகர் எல்லாம் நல்லா கலந்துருக்கு. சி நீ பார்த்து சொல்றி. சுகர்லாம் ஓகே தானடி? கலந்துருக்கு தானே? நக்கி பாரு. நீ நக்கி பாரு. நக்கி பாருங்க. இது ஒரு இது எடுத்துட்டு வந்தேன் நான். ஸ்பூன் ஏதாச்சும் இங்கே இருக்கா? கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இருங்க. ஷோ என்ன வேணும்? ஃபேனா கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். கூட சத்தியமாக பறக்காது. கூட அப்படியே எனக்கும் குறி மூணு வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணது? இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன், நீ போடு. ஒட்டுக்கும் போடக்கூடாது. எல்லாம் போடலாம். கலக்கு டக்குன்னு போடுங்க. நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் எனக்கு தெரியலை. இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. என்னது சொல்லு? என்ன கருமமோ இது. கன்சிஸ்டன்சி இல்லை, கரும மாதிரி இருக்கு. ஏன் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறீ? வந்த நாள் அதுவும் காலையிலேருந்து ஒருத்தர் சரியான அடி வாங்கிட்டு இருக்கான். என்னைக்குமே இந்த மாதிரி அடி வாங்கினது கிடையாது. என்னைக்குமே இந்த மாதிரி திட்டு வாங்கினது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து வேற லெவலில் மிக்ஸ் பண்ணுது. நான் கலக்குறேன். நீங்கள் பேசுங்க, நான் கலக்குறேன். அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து செம்ம அடி வாங்கினான். ராகி களி. அந்த பேட்டர் வந்து ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணாலுமே ப்ரௌனி சரியாக வராது. இன்கேஸ் ப்ரௌனி சரியாக வரலன்னா அது காரணம் யாருன்னா அஜு தான். அதாவது தான் வரப்போகுது. போடு. வந்துருச்சு போடு.
கரண்டி எடுத்துட்டு வா, இதுல எப்படி போட முடியும்? அதில் தான் பண்ணோம். அப்படிலாம் இப்படி பிடிச்சி போட முடியாது எனக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சிட்டோம். அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுக்கு மீன் வயலே நம்ம என்ன பண்ணணும்னா ஓடிஜியை வந்துட்டு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அது வந்து ப்ரீ ஹீட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேட்டரை வந்து இந்த கண்டெய்னரில் போடுறோம். இதுதான் நாங்கள் இந்த மாதிரி பொறுப்பான அசிஸ்டண்ட்டை கூட வச்சுருக்கோம். கொஞ்சம் சேட்டை பண்ணுவான் தான், அப்படியே இப்படி திருங்கணும்னு தோணும். இது இப்போ நான் பண்ணுறேன் கூட. அப்படி இல்லை, எனக்கு கூட நான் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இது போய் 1/2 கிலோ வரும்னு சொன்ன பார்த்தியா? இது 1/2 kg தான். சரி, அதை எடுத்து அப்படியே இது மேலே போடுறீ. இங்கே இருக்கோடு கூட அப்படி பண்ணால் ரெடியாகாது. லைட்டாக சாக்கோ சிப்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், ஆப்ஷனலு. கூட எங்களுக்கு மாற்ற வரும் கூட மலை சாரல் மாதிரி தோணும். அது இங்கே இருக்கட்டும், நீ ஃப்ரேமுக்குள்ள வந்து தூவு. மலை சாரல் மாதிரி தோணும். இருங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். அவ கையில கொஞ்சம் கொடு. இல்லை, கல்யாணத்துக்கு அரிசி போடுவாங்க. எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்கோ அது நமக்கு. இது உள்ள போட சொன்னா வெளியே போட்டு. அப்படிதான் செஃப்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். செஃப் எல்லாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு பேசிக்கான சமைக்கிறது கூட இவனுக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதை எடுத்து அடுப்பில் வை. போதும், இது நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அது போடல, அவ சாப்பிட்றா. செத்து போயிடுவேன். இதெல்லாம் அப்படியே ஸ்பைடர் மாதிரி என்ன பண்ணு. நானும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ண முடியும். பண்ண ஒரு நிமிஷம் பண்ண முடியாது. போயிரு. சட்டையெல்லாம் சாக்லேட்டு அதெல்லாம் வேணாம் எனக்கு. இந்த இது எடுத்துரு. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல்லு தெரியல. இங்கே இப்போ தெரியுது பண்ணி வச்சிருக்கோம். தூக்கி அடுப்பில் உள்ள போட்டுருணும். அடுப்பு இது இங்கேயா? அவங்க எவ்வளோ சொன்னாங்க? 30 மினிட்ஸ் வை. இப்போ வந்து இது மிச்சம் எல்லாம் அதே செல்ஷி, அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இங்கே பாரு, அதெல்லாம் நீ எதுவும் சேஞ்ச் பண்ணாத. அவ்வளோதான். டடான். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே போய் போட்டியா? உன்னோட மைக்கு சவுண்ட் வராதே நீ பேசுறது. சரி விடு. கொஞ்சமா அதுக்கு ஒரு இடுக்கி கொடுத்தாங்க, ஆனா அது இப்போ கீழே வை. இங்க இரு, அப்போ ஒரு செகண்ட். இப்போதாம்மா முடியுது. அஜய் இங்க பாரு. ஆமா குக் ஆயிடுச்சா இல்லையான்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்க்கணும். இந்தா. அப்படி குத்தாத, சாஃப்டா இப்படி லைட்டா. இந்த ஷார்ப்ல. அப்போ வந்து ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு பார்க்கணும்ல ரேணுங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கான்னு பார்த்தா. ஸோ இப்போ வந்து வெந்துருச்சு கைஸ். இருங்க. ஸோ இங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க. என்னமோ நல்லா தான் இருக்கு ப்ரௌனி. பட் சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரிலாம் பண்ணாத அஜோ, பைத்தியம். அதே உடஞ்சு போச்சு. ப்ரௌனி அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சாப்பிடு. நீ சாப்பிடுமா ஃபர்ஸ்ட்? நானே டேஸ்ட் பண்ணிக்கிறேன். தைரியமா சாப்பிடுனா கேக் சாப்பிடுமா ஜாலி சாப்பிட்டு சுகர் கம்மியா இருக்கா? நாங்க எடுத்துக்கிறோம். ராஜ் லைட்டா இது மைதா போட்டு. ஃபுல்லா மைதா. சுகர் ஃபுல்லால மைதா இல்ல, கொஞ்சம் மைதா தான்டா. ஒரு 80 கிராம்ஸ் சொல்லிட்டாங்க. 80 கிராம்ஸ் மைதா. 80 கிராம்ஸ் மைதா இருக்கு. ஓவரால் தான் இதுலயே கெமிக்கல் கண்டென்ட் எல்லாம் பாடி போட்டுக்கிறது இல்ல. நீங்க சாப்பிடுங்க. வருஷம் வந்திருக்காப்பா. இல்ல நாளைக்கு காலையில இருந்து கூட்டிட்டு வரேன். நான் சீ கூட்டிட்டு கொடு. வரும்போது. இந்தா. கீழ நைனா. அப்படிங்களா? நான் சொன்ன நேத்து சொன்னேன். ஓடு. ரெண்டு கம்மி கொடு. எல்லாம் இப்ப இதே மாதிரிதான். இது இவங்க வேலை செஞ்சது. இது வரல. அது கொல கொலன்னு இருந்திருக்கணும். நீங்க நிறைய நேரம் வேக விட்டுட்டீங்க. வாங்க.
அண்ணா நல்லா இருக்கு என்னது நான் சொன்னேன் சாக்லேட் பிரெட்டு இவன் பண்ண ப்ரௌனினா என்ன வச்சு காமெடி கீடி பண்ணுங்க. வெயில்ல வச்சோம்யா சாக்லேட் சிரப் போட்டுருமா? பட் நல்லா இருக்கு. நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா அந்த ஒழுங்கா கலக்காத சாக்லேட்டு அதுதான் மறுமருன்னு இருக்கு. டேய் லூசு, அது சுகர் கிரிங்கிள்ஸ் தான். சாக்லேட் சிப்பா? சாக்லேட் சிப் அப்புறம் அந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணது ஒரு முருன்னு இருக்கு. கொஞ்சம் இங்க மேல. அது இல்லையா? ஏய் இது வந்து சுகர் நம்ம போடுறோம்ல அந்த கிரிங்கிள்ஸ் அது. அது இல்ல, அது வேற, அது வேற. இதுல மைதா இல்ல. மைதா இல்லை. ரைட்டா தான்